ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆங்கிள் கிரைண்டிங் மிஷின் வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேங்க ஆர்டர் போட்டு. இதோட பார்த்தீங்கன்னா இதோட மேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்டர் பிராண்டு. இதோட பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு போஸோட பில்ட் குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பீஸ் ஆர்டர் போட்டோம், நல்லா இருக்குன்னு. இந்த ஆங்கிள் கிரைண்டரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிரைண்டர் மாடல் வந்து ஃபேக் 600 மாடலுங்க. இந்த மாடல் சூஸ் பண்ணுங்கள். இருக்கிறதுல லோ காஸ்ட்டாகவும் நல்ல பெஸ்ட் பட்ஜெட்டாகவும் இருக்குது. இதோட இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்ட். நம்மளோட வீட்டு ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்டில் எல்லா பக்கமே 220 வோல்ட் தான் யூஸ் பண்ணுறோம் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில். நீங்கள் ஒரு வேலை 110 சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 68 ஃப்ரீக்வன்சியில் சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் 2 ஈக்குவலாக தான் இருக்கும். இதோட டெலிவரி பவர் அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா 720 வாட்ஸ். நீங்கள் 500 வாட்ஸ் கிரைண்டர் மிஷின் எல்லாம் வாங்காதீங்க. வாங்கினா மினிமம் 700 வாட்ஸ்க்கு மேலே வாங்குங்க. கிரைண்டிங் மிஷின் வந்தாலும் சரி, ட்ரில்லிங் மிஷின் வந்தாலும் சரி, எதில் வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 700 வாட்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹெச்பி, ஒரு ஹெச்பிக்கான ஈக்குவல் பவரில் இது வேலை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டிங் பண்ணாலும் சரி, கட்டிங் பண்ணாலும் சரி, ஒரு பக்காவான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நம்மளுக்கு எந்த வித ஸ்டக்கும் ஆகாது, இல்லை மிஷினோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் வாட் சூஸ் பண்ணுறப்போ அதிகமாகவே சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிவல்யூஷன் பர் மினிட் கொடுத்துக்கிறாங்க, ஆர்பிஎம் பெர் மினிட். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு இது 11,000 ஆர்பிஎம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 11,000 ஆர்பிஎம்ங்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குட் கிரைண்டிங் கிடைக்கும். ஈக்குவலான அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு, கிரைண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்பிஎம் சூஸ் பண்ணுறப்போ இப்படியே 10,000 11 ஆர்பிஎம் இருக்கிற மாதிரியே சூஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ எம்எம் வரைக்கும் பிளேட் போட முடியும், அது கட்டிங் வீலாக இருந்தாலும் சரி, கிரைண்டிங் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஸ்க்ரப்பிங் வீல் இருந்தாலும் சரி, எதை அளவு யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா 100 mm கொடுத்துருக்காங்க. நீங்கள் 100 mm வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படியெல்லாம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஆங்கிள் கிரைண்டிங் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சேஃப்டி கார்டு இருக்கிறது தான் வந்து ரொம்பவே முக்கியங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் கிரைண்டிங் கூட ரோப், அதாவது பார்த்தீங்கன்னா பவர் கார்டுனா சும்மா ஒரு கடமைக்கான கொடுக்காம நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எர்த்திங்க் நமக்கு ப்ரொவைட் பண்ணதில்லை. ஏன்னா இது பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னால உங்களுக்கு எர்த்திங் அவங்க கொடுக்கல. அப்புறம் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுறக்கோ, ட்ரில் பண்ணுறக்கோ, கிரைண்ட் பண்ணுறக்கோ இல்லை கட்டிங் பண்ணுறக்கோ உங்களுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செக் வால் டைட் பண்ணுறதுக்காக அந்த கட்டிங் வீலோ இல்லை கிரைண்டிங் வீலோ போட்டு நம்மளுக்கு லாக் பண்ணுறதுக்கு ஒரு இது ஸ்பேனர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ஒன் இயர் வரைக்கும் மேனுஃபேக்சர் வாரண்டி கிடைக்குது. அதனால் நீங்கள் ஏதோ ஒன்றும் ப்ராப்ளம்னா மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துக்கிறாங்க யூசர் மேனுவல். கிரைண்டிங் மிஷின் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் மேனுவல் தேவையான கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் எப்படி அதை பற்றி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு ஆங்கிள் கிரைண்டிங் மிஷின் வாங்குறது பிரச்சனை இல்லை, அதை யூஸ் பண்ணணும் பிரச்சனை இல்லை, அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம். பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிரைண்டரோட இது கொடுத்துக்கிறாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஆங்கிள் கிரைண்டிங் மிஷினில் டேமேஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா காம்படேட்டர் செக்மெண்ட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் ப்ரெஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். கார்பன் ப்ரெஸ் தீர்ந்துருச்சுன்னா நம்ம இதுலேயே மாற்றிக்கலாம். 100 mm கார்பன் ப்ரெஸ், போஸோட கார்பன் ப்ரெஸ் வந்து இதுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் கிரைண்டிங் மிஷினோட ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் நட் கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வீல்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டிங் வீலோ ட்ரில்லிங் வீலோ ஏதோ போட்டு ஒரு லாக் பண்ணணுன்னா அதுக்கோசரம் ஒரு இது கொடுத்துருக்குறாங்க செக் நட்டு. பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து கீர் பாக்ஸ் இருக்கிற சைடு, கீர் பாக்ஸ் இருக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்கு. அது ஸ்டீலாக என்னன்னு தெரியல, கரெக்டாக அவங்க தான் கொடுத்துருப்பாங்களேட்டு இருக்குது. நல்லா சாலிட் பில்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் லாக் பண்ணுறதுக்கு, வீல் டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மேலே ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீலை வந்து லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் கிடைக்காது. இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் ரொட்டேஷன் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக் போஸ்டர்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கலர் மட்டும்தான் வேறுங்க, போஸோட மாடல் மாதிரியே இருக்குது, ஒரு டூப்ளிகேட் மாடல் மாதிரியே இருக்குது. ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஆங்கிள் கிரைண்டர் ஃபாக் 600 மாடல் தான், 220 வோல்ட்டு 720 வாட்ஸுங்க, 50 ஹெட்ஸில் 1100 RPM, 100 mm வீல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏர் போகிறதுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க கூலிங்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டு ஏதோ கடமைக்கேன்னு கொடுக்காம ஒரு பக்கமான குவாலிட்டியான கார்டு கொடுத்துக்கிறாங்க, பவர் கார்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டிலுக்கு இது போட்டு யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்டில் யூஸ் பண்ணோன்னா ஏதோ இருக்குன்னா ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சைடு ஹேண்டில் போட்டிருக்கு, உங்களுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறானுங்க. நீங்கள் 2 சைடுமே வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு 2 சைடுமே இது கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு ஹேண்ட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இன்ஜெக்ட் பண்ணால் போகுது, இப்படி பண்ணி இதுக்குள்ள வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணுறப்போ கட்டிங் பண்ணுறப்போ ஒரு ஸ்பார்க்ஸ் வந்து உங்கள் மேலே படாது, உங்கள் ஹைக்கு ஒரு சேஃப்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகே. இதை நம்ம வந்து இப்போ வந்து பவர் பண்ணி பார்த்துக்கலாம், இது வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, இதோட வைப்ரேஷனு எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் கார்டு இன்ஜெக்ட் பண்ணுறேன். இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணி பார்த்துலாம். எந்த வைப்ரேஷனுமே இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. உள்ள எந்த ஸ்மார்ட்டும் கிடையாது. பக்கமாக குவாலிட்டியாக இருக்குதுங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஹேண்ட் கிரைண்டிங் மிஷின் வாங்கணுன்னா இந்த ஃபோஸ்டோ மாடல் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபா தான் வருது. நான் ஆன்லைனில் ஆர்டர் போடுறப்போ ஒரு பெஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுறப்போ இது வந்து 900 ரூபாய்க்கு கிடைக்குது. கண்டிப்பாக இது வாங்கிக்கங்க. நீங்கள் ஒரு போஸ் வாங்கினா 3500 செலவு பண்ணுறதுக்கு. ஓகே, இது எப்படி வந்து வேலை செய்கிறது ஒரு சின்ன டெமோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பாய்.